இன்னும் நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலனா அதையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வந்துடுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போவோம். அதை தலை குனிந்தபடி ஏற்றுக்கொண்டவளின் கண்களிலோ கண்ணீர் குளம் போல பெருகி நிற்க, அவள் மனதோ ஏண்டி, ஏன் உன் வாழ்க்கையில இப்படி ஒரு முடிவெடுத்த என்று கேட்க, அவளோ பின்ன என்னடி, என் அம்மா அப்பா மொத்த குடும்பமும் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் என்று கூறினாள் சுஜி. அப்போ இனி உன் படிப்பு, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் புருஷன் ஜீவாவுக்கு பணிவிடை செஞ்சுட்டு அவன் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்துக்கோ என்று கூறியது. அதை கேட்டவளுக்கு அழுகை அதிகமாக வந்தது. அதை கடினப்பட்டு தனக்குள் அடக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் கழுத்தில் மாங்கல்யத்தை சூட்டிய ஜீவாவிடம் ஐயர் அவன் முன் குங்குமத்தை நீட்டி, பொண்ணு நெத்தியிலையும் தாளிலையும் குங்குமத்தை வச்சுவிடுபா என்று கூற, அவனும் அதேபோல குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியிலும் அவன் அணிவித்த மாங்கல்யத்திலும் வைத்துவிட்டான். பின் ஐயர் மாப்பிள்ளை பொண்ணு காலில மெட்டி போட்டுவிடுங்க என்று கூற, அவனும் தன் தாத்தாவை பார்க்க, அவரோ கண்களால் ப்ளீஸ் என்று கெஞ்ச, அவனும் அவளும் அம்மியின் முன்பு நிற்க, பொண்ணு காலை எடுத்து அம்மி மேல வைமா என்று கூற, அவளும் அதைப்போல் செய்ய, இப்போ மாப்பிள்ளை பொண்ணு காலில மெட்டி போட்டுவிடுங்க என்று கூற, அவனும் அம்மியின் மேல் அவள் காலை பிடித்து அவளுக்கு மெட்டியை அணிவித்தான். ஆனால் அவன் மனதிலோ, உன் அக்கா என் குடும்பத்துக்கு பண்ண அவமானத்துக்கு நீதான் தினம் என் வீட்ல அனுபவிக்க போற, அதுவும் வேலைக்காரியா, டக் டப் டப் என்று ஏதோ பெரிய வில்லன் போல மனதில் நினைத்து கொண்டு சிரித்தான் ஜீவா. ஐயரோ வந்து அக்னி வளம் வந்துட்டு பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க என்று கூற, அவர்களும் அக்னி முன் வந்து நிற்க, பொண்ணும் மாப்பிள்ளையும் கை கோர்த்து அக்னி வளம் வாங்க என்று கூறினார் ஐயர். அவனும் அவளும் கை கோர்த்து அக்னியை வலம் வர, அதை கண்ட சுஜியின் வீட்டாரோ, கடவுளே, எங்க பொண்ணு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்னு நாங்க நினைக்கல, ஆனா உன் விதி இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு, அதுக்கு நாங்க ரொம்ப கவலைப்பட்டிருந்தா அப்படியே இருக்க வேண்டியதுதான், இனி எங்க பொண்ணு வாழப்போற வாழ்க்கை சந்தோஷமா மாத்திக்கொடு, அவ கண்ல கண்ணீர் வராம பாத்துக்கோப்பா என்று நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் அதில் ஒருவன் மட்டுமோ மனதிற்குள் சோககீதம் வாசித்துக் கொண்டிருந்தான். ஏண்டி சுவி, உனக்கே இது நியாயமா இருக்கா? நம்ம வீட்ல எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், என் சுஜிதான் எல்லா, அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ இப்படி வீட்டை விட்டு ஓடி ஃபோன் நான பாரு, என் சுஜி எனக்கு இல்லாம வேற ஒருத்தனுக்கு சொந்தமாகிட்டா என்று மனதிற்குள் புலம்பினான் சுரேஷ். பின் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்க ஜீவா தன் வீட்டாரிடம் மட்டும் அவளோடு சேர்ந்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு நிற்க, அவளோ ஏக்கமாக தன் வீட்டாரை பார்த்தாள். வா, ஸ்டேஜ்க்கு போவோம், நிறைய விஐபி விவிஐபி எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்காங்க என்று அவன் அவள் காதில் உரும, இவளோ பயந்த பூனை போல அவனுடன் சென்று மேடையில் நிற்க, வந்த பெரிய பெரிய பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரும் அவனுக்கு வாழ்த்து கூறிவிட்டு சென்றனர். பின் போட்டோகிராஃபர்ஸோ, சார், உங்களையும் மேடையும் வச்சு கப்பிள் போட்டோஷூட் எடுக்கணும் என்று கூற, அவனோ அவர்களை கண்களால் எரித்து விடுவது போல பார்க்க, அதில் பயந்தவர்கள் ஓகே சார், வேண்டாம் விடுங்க என்று கூறினான் அந்த போட்டோகிராஃபர். அவனுக்கு பயந்து அவர்கள் பேசுவதை கேட்ட தாத்தாவோ, ஜீவா, இப்போ எதுக்கு அவங்க மிரட்டுற? அவன் இப்போ என்ன சொன்னா? போட்டோ தானே, அதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு வருது? இன்னைக்கு எடுக்கிற போட்டோ எல்லாம் மெமரிஸ்டா என்று கூற, அவனோ தாத்தா என்று ஏதோ கூற, டேய், ஒழுங்கா போட்டோக்கு போஸ் கொடுடா என்று கூற, வேறு வழியில்லாமல் சரி என்று தலையசைக்க, அந்த போட்டோகிராஃபர் நிறைய போஸை சொல்ல, ஜீவா மற்றும் சுஜி இருவரும் இணைந்து கணவன் மனைவியாக பல புகைப்படங்கள் எடுத்தனர். பின் சில ரீல்ஸை எடுத்துவிட்டு அதுவே நேரம் சரியாக இருக்க, சரி வாங்க போய் சாப்பிடுவோம் என்று கூறி ஜீவா மற்றும் சுஜியை அழைத்துக்கொண்டு பந்தி பரிமாறுமிடத்திற்கு சென்றனர் ஜீவா வீட்டினர். பந்தியில் ஜீவா மற்றும் சுஜி அமர்ந்திருக்க, ஜீவா, நீ அவளுக்கு ஊட்டி விடுவா என்று அவள் தாய் சோபனா கூற, அவனோ தன் தாயை கோபமாக பார்க்க, அவளோ பாவமாக தன் மாமனாரை பார்க்க, டேய், சோபாவை எதுக்கு முறைக்க? அவ சொல்றது சரிதான், நீ சுஜிக்கு ஊட்டிவிடு, சுஜி நீ அவனுக்கு ஊட்டிவிடுமா என்று கூறினான் தாத்தா. என்ன செய்வது, இது வெளியிடம் என்பதால் தன் தாத்தா கூறிய அனைத்தையும் சரி என்று தலையசைத்து செய்கிறான். இதுவே வீட்டில் என்றால் இவனின் குணம் என்ன என்பது இன்னும் சில மணி நேரத்தில் உங்கள் பார்வைக்கு செல்ல குட்டீஸ். பின் தாத்தா ராஜேந்திரன் கூறியது போல அவளுக்கு அவன் ஊட்டிவிட, அவளும் அவனுக்கு ஊட்டிவிட, அதையும் போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துக்கொண்டான்.
அது கண்ட அனைவரும் சாப்பிட்டு முடித்து சரியாக ஒரு 3 மணி அளவில் சரியப்போ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டு. திவாகரா, சாரிப்பா, காலை கல்யாணம் நடக்காம போயிருமோதான் உன்கிட்ட அவ்வளவு கோபமா பேசிட்டேன். அதுக்கு மனசார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா என்று தாத்தா ராஜேந்திரன் கூற, ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல விடுங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் என்று கூறினான் திவாகரன். என்ன சொல்லு திவாகரா, என்ன விஷயம், எதுக்கும் பயப்படாத என்று ரவிச்சந்திரன் கூற, சுஜி ரொம்ப சின்ன பொண்ணு. சுவிய விட நாங்க சுஜிக்கு ரொம்ப பாசம் கொடுத்திருக்கோம். அது மட்டுமல்ல, சுஜி பிறந்த பிறகு இந்த பணம், பேர், புகழ் எல்லாமே எங்களுக்கு வந்துச்சு என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, அதுக்கென்ன அண்ணா, அவ உங்க வீட்டுக்கு மட்டும் மகாலட்சுமி இல்ல, இனி எங்க வீட்டுக்கும் அவதான் மகாலட்சுமி. நீங்க எதுக்கு பயப்படாதீங்க அண்ணா என்று கூறினான் சோபனா. அது மட்டுமல்லம்மா சோபனா, அவ இப்போதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. அவ ஆசைப்பட்ட ஃபேஷன் டிசைனிங் மட்டும் அவளை எப்படியாவது படிக்க வச்சிருங்க. அத மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேக்குற ஒரே விஷயம் மாமா என்று கையெழுத்து ராஜேந்திரன் பார்த்து கும்பிட்டு கேட்டான் திவாகரன். ஐயோடே, இதுக்கு எதுக்கடா இப்படி கையெழுத்தெல்லாம் கும்பிடுற? இனி கவலைப்படாத, சுஜி இனி எங்க வீட்டு பொண்ணு. அவ ஆசைப்பட்டது எல்லாம் நாங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தான் ரவிச்சந்திரன். இதை கண்ட விதியோ, நீங்க வாக்குமூலம் கொடுத்தா போதுமா? அதான் உங்க வீட்டு அக்கறை ருத்ரமூர்த்தி அவ பக்கத்துல நின்னுட்டு இருக்கானே, அவன் மனசு வைக்கணும், அதுக்கென்ன வழி பண்ண போறீங்க என்று நக்கலாக கேட்டது. இதை அறியாதவர்களோ சுஜி வீட்டாரிடம் நன்றாக பேசிவிட்டு நிற்க, சுஜி தன் தாயை அணைத்து அந்த இடத்தில் கண்ணீர் வெள்ளத்தால் நிரைப்ப நினைத்தாள். ஆனால் அவள் அழுது அழுது அவள் மூக்கு சிவந்ததுதான் மிச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். சரிமா, நல்ல நேரத்துல கிளம்புவோம் வாங்க என்று தாத்தா ராஜேந்திரன் கூற, சுஜி தன் தாயிடம், அம்மா, அப்பாவ நல்லா பாத்துக்கோ, நீயும் உடம்பு கவனிச்சுக்கோ, சித்திக்கிட்டையும் சிண்டுகிட்டையும் ரொம்ப கோவப்படாதம்மா என்று கூறிக்கொண்டு, சிண்டு என்று அவள் கூற வார்த்தையை கேட்டு அவளை நோக்கி ஓடி வந்தது அவள் செல்லமான சிண்டு என்ற செருப்பெண் ஹஸ்கி வகை நாய்க்குட்டி. அவள் கால் அருகில் வந்து அவளை அழுவது போல் முகத்தை வைத்து வாளை வேகமாக ஆட்டியபடி அவளை பார்த்தது. அவ்வாறு சிண்டுவை பார்த்தவளுக்கு கண்ணீர் முகத்தில் வடிய அப்படியே சிண்டுவை கைகளில் தூக்கிக் கொண்டு, சிண்டு அக்கா போயிட்டு வரேன், நீ அம்மா கிட்ட நல்ல பையனாயிருக்கணும், சேட்டை ரொம்ப பண்ணக்கூடாது, ஐ மிஸ் யூ சிண்டு என்று கூறி அதன் நெற்றியில் முத்தமிட்டாள். அதுவும் வடிந்த அவள் கண்ணீரை தன் காலால் துடைத்துவிட்டது. அதை பார்த்தவர்களுக்கு வார்த்தை வராமல் தொண்டையடைத்தது. அம்மா சுஜி, வாடா போலாம் என்று விசாலினி கூற, அவளும் சிண்டுவை தன் சித்தியின் கையில் கொடுத்துவிட்டு, சித்தி, சிண்டுவ நல்லா பாத்துக்கோ, நீ அவனும் அம்மாவ ரொம்ப கோபப்படுத்தாதீங்க என்று கூற, சரிடி பெரிய மனுஷி, என் அக்கா அப்புறம் இந்த பெரிய மனுஷனையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் என்று அவள் கூற, அவளை அணைத்துக்கொண்டு ஐ லவ் யூ நந்து என்று கூறினாள். பின் தன் வீட்டாரிடம் கூறிவிட்டு அங்கிருந்து நின்ற ஜீவாவின் அருகில் வந்து நிற்க, சரி, அப்போ எல்லாருக்கும் நாங்க போயிட்டு வரோம் என்று கூறிவிட்டு சோபனாவை பார்த்து, சுஜியும் ஜீவாவும் அந்த கார்ல வரட்டும், நாம் இந்த கார் போவோம் வாங்க எல்லாரும் என்று கூற, அவர்களும் அவர் சொன்னது போல ஒரு காரில் ஏறிக்கொள்ள, சுஜியும் ஜீவாவும் ஒரு காரில் ஏறிக்கொள்ள 2 காரும் மண்டபத்திலிருந்து புறப்பட்டது. சரி, நீ சிரிப்பான தரமான சம்பவம் காத்துட்ருக்கு என்று கூறியது விதி. அடுத்த அரை மணி நேரத்தில் அனைவரும் ராஜேந்திரனின் இல்லத்தை வந்தடைந்தனர். அதை பார்ப்பவர்கள் யாரும் வீடு என்று கூறமாட்டார்கள், அதனை அரண்மனை என்றுதான் கூறுவார்கள். அத்தனை பெரிய வீட்டின் வாசலில் வந்து நின்றது 2 கார்களும். அவர்கள் அனைவரும் வாசல் அருகில் வரவும் அந்த வீட்டின் C4கரான சாந்தி ஆரத்தி தட்டோடு வந்தாள். அதைக் கண்டவனின் கண்களில் கோபத்தீ கொழுந்துவிட்டு எரிய, அதைக் கண்டு பயந்தனர் சாந்தியும் அவருடன் நின்ற மற்ற வேலையாட்களும். எதுக்கு இது சாந்திமா என்று அவன் கேட்க, தம்பி, நீங்களும் சின்னம்மாவும் கல்யாணம் முடிஞ்சு நம்ப வீட்டுக்கு வரீங்க, அதான் ஆரத்தி என்று கூறி முடிக்கும் முன்பே அதை பிடுங்கி வெளியில் எறிந்துவிட்டு சுஜியை இழுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான் ஜீவா. அதைக் கண்ட மற்றவர்களும் அவனின் பின்னே செல்ல, உள்ளே வந்தவன் அவளை கீழோ தள்ளிவிட்டு, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இப்போ ஒன்னு சொல்லிக்கிறேன், அதுதான் என்னைக்கும் தியாகம் வச்சுக்கோங்க. இவளே எனக்கு பொண்டாட்டி, அதெல்லாம் வெளிய மட்டும்தான். இந்த வீட்டுக்குங்கள் இங்க இருக்கிற வேலைக்காரங்க மாதிரி இவ இங்க ஒரு வேலைக்காரிதான், காட் இட் என்று கர்ஜித்து தன் அறைக்கு ஏறி சென்றான் ஜீவா. அவன் கூறியதை கேட்டவளுக்கு கண்ணீர் அருவியாய் வடிந்தது. அடுத்த என்னன்னு அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த எபிசோட் இப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும்.